5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்ககிட்ட தான் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஜனநாயக முறையிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் சரியில்லைன்றது சரியாக இருக்காது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஒரு வருடத்துல நீங்க ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பிரஷர்ஸ் வரும், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும். அரசியல் என்பது விளையாட்டு அல்ல. அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து. ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து. சார் 3 மாசத்துல இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. திமுகவுடைய 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ சமீப காலத்தில் அவங்க நிறைய சர்ச்சை நடந்தது, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூடப்பட்டது, அதுக்கான சரியான விளக்கமும் நம்ம சைட்ல இருந்து வரல. இது என்ன ரீசன்? ஆட்சியில் முதல்ல ஒவ்வொரு பதிலாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். 4 வருட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட 4.5 வருட ஆட்சி 3 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புறேன். அரசை விமர்சனம் செய்யும் அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கான்றது தெரியல, எனக்கு தகுதி இருக்கான்றது வந்து தெரியல. தவறுகள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இப்போ முன்னாடி இருந்த அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போ இந்த கட்சியோட அந்த கட்சி பெருசாக தெரிஞ்சு, இப்போ இந்த கட்சி ஏதாவது தவறு பண்ணும்போது இந்த கட்சியோட அப்புறம் அந்த கட்சி பெருசாக தெரியும். அப்புறம் இந்த 2 கட்சி பிரச்சனை பண்ணும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது கட்சி வரும்போது உங்களுக்கு என்ன தெரியும், இதோட அந்த கட்சிக்கு போயிடலான்னு தெரியும். அப்புறம் அந்த கட்சியை கொண்டு வந்து சீட்டில் உட்கார வச்சிங்கன்னா என்ன தெரியும், இதுக்கு அவங்க 2 பேருமே எவ்வளோ பரவாயில்லன்னு தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். மனிதர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாகவே வளர்ச்சி என்ன, உண்மையாகவே நோக்கம் என்ன, உண்மையாகவே நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற அந்த புரிதலோடு உங்களுக்கு இறைவன் வந்து ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். ஜனநாயகம் என்ன கொடுத்துருக்கு, ஓட்டுரிமையை கொடுத்துருக்குது. அப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்ககிட்ட தான் இறைவன் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஜனநாயக முறையிலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் சரியில்லைன்றது சரியாக இருக்காது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஆப்ஷன் வரப்போகுது, அதை நீங்களே முடிவு செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துக்கு அவர் அரசியல் தேவைதானா? திரும்பவும் அந்த திராவிட அரசியல் சித்தாந்தத்தை அவர் கொண்டு வராரு, திருப்பி புதுசாக ஏதாவது எதிர்பார்க்கலான்னு பார்த்தா அதே திராவிட சித்தாந்தம் தான் கொண்டு வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் புதுசுன்னு ஒன்று இல்லை. சாரி க ம ப த நீ அவ்வளோதான். ஏபிசிடிலேருந்து செட்டு வரைக்கும் தான், அஆஇலேருந்து அக்கு வரைக்கும் தான், காங்காச்சாலேருந்து எண்டு வரைக்கும் தான். இதை தான் மாற்றி எழுதணும், வேறு என்னத்தை போய் மாற்றி எழுதுறது. ராஜராஜ சோழன் போன்றவர்களை வந்து இன்றைக்கு கொண்டு வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசியலோட சூழல் வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த முடிச்சிடுறேன், ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறேன், அப்புறம் இதுக்கு நல்ல கேள்வி அதுவும் வந்துடுறேன். விஜய் அவர்களை பற்றி வந்து நான் வந்து சொல்ல வேண்டும் என்றால், புதுசாலாம் அவர் ஒன்றும் பேசலை, இன்னும் நிறையா பேசணும்னு வந்து கருதுகிறேன். நான் வந்து விஜய் அவர்களுக்கு இதை வந்து நான் வந்து ஒரு விமர்சனமாக வைக்காமல் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்க வேண்டும் என்று நான் வந்து கருதுகிறேன். என்னன்னா, ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னொடனே லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுறாங்க. அது கண்டிப்பாக அவருடைய உழைப்பு, அதில் மாற்று கருத்தில் இத்தனை வருஷம் உழைப்பு தான். ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தை தொண்டர்கள் கூட்டமாக மிகச்சரியாக அரசியல் படுத்த வேண்டிய கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஒன்று, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இதுக்கடுத்து வந்து வராமல் வந்து இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கூட இருப்பவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கிறவங்க மூலிமா வந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மிகவும் கவனமாக, ஆத்மார்த்தமாக, ஆழமாக அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்கையும் என்னதான் சப்போர்ட்டிவ்க்கு இருந்தாலும், இப்போ இவர் என் கூட இருக்கிறாருன்னா என் நண்பர்ன்ற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பண்ணாலும் நான் சரின்னு போயிட முடியாது. ஏன்னா இவர் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய 2000 பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும். அப்போ இவரை நான் முழுமையாக என்னோட கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டிய கடமை வந்து எனக்கு இருக்கிறது என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ஒரு சில ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுக்கும்போது அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பெயர் நான் சொல்ல விரும்பலை, கேஷுவலாக பேசுகிறாங்க, என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் சில பல கெட்ட வார்த்தைகளே வருது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது. கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறேன்ட்டு வரார். அது பிடிக்கட்டும், சிஎம் ஆகட்டும், சந்தோஷப்படுறேன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நல்லா இருந்தாருன்னா எல்லாரும் நல்லா இருக்க போகிற, அது வேற அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வருடத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறீங்கன்னா அந்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும். அரசியல் என்பது விளையாட்டு இல்லை, வரவங்க போகிறவங்களாம் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை. நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் வரப்போறீங்கன்னா உங்களை ரசிகர்களின் உயிரை நீங்கள் பணயம் வைக்கின்றீர்கள்.
அப்போ ரசிகர்களுடைய உயிர் என்பது மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்ம ரீதியாக பறிபோவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உட்காந்து ஒரு 1,00,000 பேர் உட்காந்து அழுகுறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா 1,00,000 பேர் உட்காந்து சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே துடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் அடுத்த கட்டம் வர வேண்டும் என்று நானும் விருப்பப்படுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் நான் என்ன வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக, தைரியமாக, நான் இன்னும் சிம்பிளாகவே பேசுகிறேன், நான் என்ன இதில் மறைச்சி வச்சு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஐ எம் அ டைரக்டர், ஐ வாஸ் அ டைரக்டர். ஒரு டைரக்டரோட பாணியில் இப்போ நான் ஒரு சீன் வந்து சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்குது. இப்போ நான் ஒரு டைரக்டராக இந்த பிரச்சனையில் வந்து இப்போ ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. மொத்த பேர் சேர்ந்து இப்போ ஹீரோவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனை கொடுக்கும்போது அந்த சீன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? எப்படி அந்த ஹீரோ அங்கேருந்து போயிடணுமா? வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு 15 நாள் கழித்து வரலாமா? அப்படி வச்சா அந்த சீன் நல்லா இருக்குமா? அந்த ஹீரோ அந்த சூழ்நிலையிலேயே மாஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரொடெக்டிவ் சப்போர்ட் இருக்கும்போது மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவில் முன்னாடி வந்து நின்று பேசுகிறவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியுமா? தகுதி இல்லை என்று நான் கூறவில்லை. இன்னும் கொஞ்சம் கவனத்துடன் கையாள்வது உங்களை அடுத்தடுத்த நிலைகளுக்கு அழைத்து செல்லும் என்று வந்து நான் கூறுகிறேன். நம்மளை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறான்னொடனே கோவம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதை கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுட்டு எதற்காக இதை பேசுகிறார்கள் என்று வந்து பார்க்க வேண்டும். அரசியலை வந்து அறிக்கை விட்டு மட்டுமே கடைசி வரைக்கும் பேசிக்கொண்டு மட்டுமே வந்து அரசியலை கடைசி வரைக்கும் நான் கடந்து செல்வேன் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒத்து வராது என்று என்னுடைய பர்சனலான கருத்து. நேற்று திருமாவளவன் வந்து விமர்சிச்சிருந்தார் 2 நாளுக்கு முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் வந்து தமிழை அழிச்சிட்டாரு, எங்களுக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது, தமிழ் அழியதுக்கு காரணம் இந்த மாதிரி ராஜாக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி ராஜராஜ சோழனை பற்றி முழுதுமாக இன்னும் பலர் புரிந்து கொள்ளவில்லை என்று வந்து நான் வந்து கருதுகிறேன். ராஜராஜ சோழனை விமர்சனம் செய்வதற்கும் ராஜராஜன் சோழன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை வந்து அவதூறு செய்வதற்கும் இங்கு யார் இப்போதைக்கும் அந்த அளவு குவாலிட்டியில் இல்லைன்றது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து. சாதாரண மனிதர் அல்ல ராஜராஜ சோழன் என்பவர். நீங்கள் கேட்ட குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாங்கன்றதை நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. பட் யார் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் ராஜராஜ சோழன் அவர்களுடைய முழு வரலாற்றை படித்துவிட்டு அவர் ஆன்மீக தொண்டு என்ன வந்து ஆற்றியிருக்கிறார், அவர் இந்த நாட்டிற்கு செய்த சேவை என்ன, அர்ப்பணிப்பு என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேசுவது மிகச்சிறப்பாக இருக்கும் என்று வந்து கருதுகிறேன். தமிழகத்துக்கு தேவையான திராவிட அரசியலா ஆன்மீக அரசியல்? வள்ளலார் இதை வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். அது திராவிடமா ஆன்மீகமான்னு தெரியல. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, தன்னை போல் கவனி. சிம்பிள். உனக்கு வலிக்கும்ல, அவங்களுக்கு அப்படித்தான் வலிக்கும். உனக்கு பசிக்கும்ல, அவங்களுக்கு அப்படித்தான் பசிக்கும். உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, இன்னொருத்தவங்களுக்கு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். உனக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அடுத்தவனுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கும். உனக்கு ஒரு சுகம் அவசியப்படுதுல, அடுத்தவனுக்கு அப்படி ஒரு சுகம் அவசியம் இருக்கும். இதை உயர்ந்த கட்ட நிலையில் இருப்பவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் பிரச்சனையே இல்லை. நான் ரூல் பண்ணுறேன், நீ எனக்கு கீழே இருக்கன்னா பிரச்சனை தான் என்றைக்குமே. நான் ரூல் பண்ணுறதே அது ஒரு பொறுப்புணர்வு அப்படின்ற தன்மை வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.